சிவியர் பெயின் இருக்குது எனக்கு, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியும். சில சமயம் ஹஸ்பண்டே நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்வார், அவங்க 2 பேரையும் வச்சு பேசுகிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது மேடம், அதனால எனக்கு வந்து எங்களால் வந்து ஃபுல்லாகவே we are not able to do. அதனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் ஆஃப் செக்ஸ் வந்து மேபி லிட்டில் பிட் பெயின்ஃபுல். ஸோ அதை தாண்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டயத்தில் ஹவு யூ ஹாவ் டு கோ அபவுட், எடுத்ததுமே மைண்டில் இது பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போது, எனக்கு வலிக்க போதுன்னு நினச்சிட்டே அதுக்குள்ளே போகிறப்ப கட்டாயமாக டைட் ஆகிடும் அந்த இடம் பயத்துலேயே. ஸோ அப்போ ஷியூராக வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் 100 kgs மேலே இருக்கவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கிளினிக்லேயே கூலாக தே ஆர் வாக்கிங் இன். எவ்வளோனா 140 kg எல்லாம் நான் பார்க்குறேன் இப்போ. லைக் உமன். இப்போ மேரேஜ் ஆகி வரும்போதே ஒரு 90 kg 95 அப்படி வராங்க. அண்ட் தே டோன்ட் ரியலைஸ். அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து நான் வந்து வெயிட்டாக இருக்கேன், நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், நான் ஒபீஸாக இருக்கேன், என் பிஎம்ஐ ஹையாக இருக்குன்ற ஃபீலே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கில்ட் ஃபீல் வரணும் நமக்கு. வந்தால் தான் நம்ம வந்து அது என்னன்னு பார்த்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஹை பிஎம்ஐல ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் தே வில் கெயின் 25 kgs 30 kgs. நான் பசி அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சியில். அப்படியே எதெல்லாம் சாப்பிட்றோம் பார்க்குறோமோ அதெல்லாம் கபலீகரம் பண்ணணும்னு அவங்களுக்கு அப்படியே தோணும். ஏன்னா பேபியும் வந்து அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். அதிகமாக வெயிட் கெயின் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஹேவ் பிபி, சுகரு, அடுத்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் ரெடியாக நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்சி வில் பிகம் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது. நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம என்னென்ன விஷயம் நம்மளை இது பண்ணிக்கணும், ஹெல்த்தி ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். இப்போ நம்ம நிறைய சர்ச் பண்ணால் நிறைய நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனாலேயே நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. லைக் ஒரே விஷயம் சொல்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? இங்கே இப்போ கிளைண்ட்ஸ் வரும்போது பேசிக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான விஷயங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ். ஸோ நம்ம நினைக்கலாம் இது வந்து சிட்டி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஜென்ரலாக நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான் அந்த கேர்ள்ஸுக்கு தான் வந்து ஓரளவு தே நோ அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போடைய வாட் இஸ் செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தே டோன்ட் நோ. இங்கே மோஸ்ட்லி பிஃபோர் மேரேஜ் வந்து கேட்குறத விட ஆஃப்டர் மேரேஜ் வந்து தே ஆர் ஸ்ட்ரக். அந்த இடத்துல சிவியர் பெயின் இருக்குது எனக்கு, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியும். சில சமயம் ஹஸ்பண்டே நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்வார், அவங்க 2 பேரையும் வச்சு பேசுகிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது மேடம், அதனால எனக்கு வந்து எங்களால் வந்து ஃபுல்லாகவே we are not able to do அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா அந்த பொண்ணே வந்து இப்போ நம்ம எக்ஸாமின் அதுக்கு தான் நான் எப்பவுமே செப்பரேட்டாக ஐ ஹாவ் another room ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ தட் அங்கே போயிட்டு நான் பேசுகிறப்ப அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியல, செக்ஷுவல் லைஃப்னா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ அது என்னன்றத அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு லேர்ன். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான். அந்த ஃபீலிங் வந்து இட்ஸ் அ நார்மல் திங் ஃபார் எனி ஹியூமன் பீயிங். ஸோ அப்போ வந்து இனிஷியலாக வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் இட் கேன் பி பெயின்ஃபுல் பிகாஸ் அந்த பேசேஜ் வந்து பேசேஜ் இஸ் தேர் பட் இட் மே பி லிட்டில் நேரோ, கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். ப்ளஸ் அந்த ஹைமன் அந்த கன்னிப்படலம்ன்றது மேலே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் ஆஃப் செக்ஸ் வந்து மேபி லிட்டில் பிட் பெயின்ஃபுல். ஸோ அதை தாண்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டயத்தில் ஹவு யூ ஹாவ் டு கோ அபவுட். ஸோ இதுவும் வந்து இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது நியூலி மேரிட் தான் அதே கம் ஃபார் திஸ் கவுன்சிலிங். அப்படி சொல்கிறப்ப நிறைய அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்படி வரமாட்டாங்க. எப்படி வருவாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் கரெக்டாக ஓவுலேஷன் டைம்லலாம் வி ஹாவ் ரிலேஷன்ஷிப், ஆனால் எங்களுக்கு ப்ரெக்னென்சி இல்லை, எல்லாரும் ஃபேமிலியில் கேட்டுகிட்டே இருக்காங்க, இப்போ மேரேஜ் ஆகி 6 months ஆச்சு இல்லை 1 year ஆச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ரியலாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பேசி பார்த்தா நெவர் ஹேட் அ கம்ப்ளீட் செக்ஷுவல் லைஃபே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பெயின் இல்லை பயம், அதனால தான் நிறைய நேரங்களில் பயம்தான் பெரிய ஒரு இதாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த பயத்தை கிளியர் பண்ணி இங்கே நார்மலாக பேசேஜ் இருக்குது, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ டூ எ ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் அ நார்மல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஷியராக பேபி ஃபார்ம் ஆகும். பட் எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா இந்த இடத்துல இனிஷியலாக தே கேன் யூஸ் அந்த லூப்ரிகண்ட் ஜெல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வென் யூ ஹாவ் ரிலேஷன்ஷிப்
பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே எடுத்ததுமே மைண்டில் இது பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, எனக்கு வலிக்க போகுதுன்னு நினச்சிட்டே அதுக்குள்ளே போகிறப்ப கட்டாயமாக டைட் ஆகிடும் அந்த இடம் பயத்துலேயே. ஸோ அப்போ ஷியூராக வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறப்ப கிராஜுவலாக தே வில் ரிலாக்ஸ். அப்புறம் ஒரு 1 monthல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு மேடம், இப்போ நாங்கள் நார்மலாக இருக்கோம். சில பேர் அப்படியே கன்சீவ் ஆயிடுவாங்க, they'll be very happy. ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி வந்து ஒரு மேபி ஒரு 100 கப்புள்னா அதில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேருக்கு இது மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ப்ரீ ப்ரெக்னென்சியில் நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வந்தோம்ல, அது என்ன இந்த மொபைல் பார்க்குற ஹேபிட்ஸ் தான் முக்கியமாக. நைட் 2 மணி பார்த்தீங்க வந்து ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் நேபாளில் நடந்த கதை தான். ஸோ இந்த ஹேபிட்டையும் அந்த லாஸ்ட் 6 months பிஃபோர் மேரேஜை சரி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், நெட்டு எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே பார்க்கலாம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் கையிலே இருக்குது நமக்கு உலகம். பட் அதுக்கு ஒரு டைம் லிமிட். ஸோ இப்போ ஒரு மேரேஜ் ஆகிறோம்னா வி ஷுட் கிவ் சம், யூ ஷுட் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு பர்சனல் டைம், அது நமக்கும் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு இடையில உள்ள ஒரு பர்சனல் டைம். அட்லீஸ்ட் அது ஒரு 1 hour சம் டு டாக், அன்னைக்கு நடந்த விஷயங்களை பேசுறது என்ன ஏது அது மாதிரி. அதே மாதிரியே ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் வேறு யார் இருக்காங்க அவங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வி ஷுட் கீப் சம் டைம். ஒரு 1 hour இல்லை ½ an hour அட்லீஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ என்ன ஏது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டு. மேரேஜ் ஆகி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 மணி அதுக்கப்புறம் நெட்டு வந்து இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே மொபைல் தான், மொபைலையே உட்காந்துட்டு அதையே பார்த்துட்டு சாப்பிட்றது, அப்படியே படுத்து அப்படியே தூங்குறது. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சரி பண்ணிக்கணும். ஸோ ஒரு 10 o'clock அந்த ஒரு டெட்லைன் போட்டுருணும், இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இமெயில்ஸ் வரும் எனக்கு எதாவது, அப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டு. இது வந்து சும்மா நம்ம உட்காந்து நம்ம டைம் பாஸ்க்கு இந்த சோஷியல் மீடியா பார்க்குறது, அதை வந்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. 10 o'clock மேலே கட்டாயமாக மொபைல் எடுக்காதீங்க. இது இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப், நாட் ஒன்லி யுவர் லைஃப். நாளைக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக எல்லாத்தையுமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த லைட் வந்து இட் வில் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். இந்த மொபைல்லேருந்து வர லைட்டோ இல்லை லேப்டாப்லேருந்து வரதோ, அதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் யுவர் மைண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் தென் நம்ம மனசை குவிச்சு அப்புறம் தூங்குறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால் இதுவும் வந்து மேக் ஷியோர் யூ டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஆஃப்டர் 10. அதே மாதிரி எப்போ டைம் கிடைச்சாலும் உடனே மொபைல் எடுத்து. ஸோ அந்த ஹேபிட்ஸை கூட நிறைய அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். என்விரான்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணுறது, என்விரான்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1 year இஃப் போத் ஆஃப் தம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் less than 30 yearsன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 year வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் தே கேன் ட்ரை. பட் இப்போ அந்த பர்சன் அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது, அது வந்து இப்போ எல்லாருக்குமே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தே ஆர் இந்த ஹையர் சைட் ஆஃப் வெயிட். நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் 100 kgs மேலே இருக்கவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கிளினிக்லேயே கூலாக தே ஆர் வாக்கிங் இன். எவ்வளோனா 140 kg எல்லாம் நான் பார்க்குறேன் இப்போ. லைக் உமன் மினிமம் வந்து இந்த 50க்கு கம்மியாக யாரையுமே நான் பார்க்குறதே கிடையாது. ஸ்டார்டிங்கே 70 தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரேர் 50 கிலோ அந்த வெயிட்லலாம் நான் பார்க்குறதே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே அபவ் 70 kgs தான். 70, 80, 90 இதெல்லாம் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 17 years 18 yearsலேயே தே கிராஸ் 70 kgs. அப்போ மேரேஜ் ஆகி வரும்போதே ஒரு 90 kg 95 அப்படி வராங்க. அண்ட் தே டோன்ட் ரியலைஸ், அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து நான் வந்து வெயிட்டாக இருக்கேன், நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், நான் ஒபீஸாக இருக்கேன், நான் என் பிஎம்ஐ ஹையாக இருக்குன்ற ஃபீலே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கில்ட் ஃபீல் வரணும் நமக்கு. வந்தால் தான் நம்ம வந்து அது என்னன்னு பார்த்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். பட் தே ஜஸ்ட் வாக் லைக் தட். ஏன்னா அந்த வெயிட் கெயின் வந்து இப்போ வந்ததில்லை, ஒரு 15-16 வயசுலேருந்தே தே கெயின் வெயிட் கிராஜுவலி அண்ட் நவ் தே ஆர் நியர் 100. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரெக்னென்சி போகிறாங்கன்னா பிஃபோர் தட் யுவர் வெயிட் ஷுட் பி அட்லீஸ்ட் less than 70. 50 இருக்க வேணாம், அட்லீஸ்ட் 70 கீழே இருக்கணும். இப்போ 70 above இருந்தால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் டெஃபினட்டாக நிறையா இருக்கும். ஏன்னா வெயிட் ஹை வெயிட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி கெய்னிங் மோர் வெயிட். இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களை வந்து நாங்கள் பிடிச்சிருவோம். 70 ஸ்டார்ட் பண்ணி நான் 4 ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவேன். டயபெட்டிக் டயட்லேயே போட்டுருவேன் அவங்கள நான் ஆரம்பத்துலேருந்தே போட்டு. ஸோ தட் தே டோன்ட் கெயின் டூ மச் வெயிட். இல்லாட்டி 100 தாண்டி டைமாக போயிடுவாங்க. ஒரு நார்மலாக இருக்க பர்சன்ஸ் 12 to 15 kg வெயிட் கெயின்னா ஹை பிஎம்ஐயில் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் தே வில் கெயின் 25 kgs 30 kgs. நான் பசி அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சியில். அப்படியே எதெல்லாம் சாப்பிட்றோம் பார்க்குறோமோ அதெல்லாம் கபலீகரம் பண்ணணும்னு அவங்களுக்கு அப்படியே தோணும். ஸோ ஏன்னா பேபியும் வந்து அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். அதிகமாக வெயிட் கெயின் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஹாவ் பிபி, சுகரு, அடுத்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் ரெடியாக நிற்கும்.
அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்சி வில் பிகம் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. ஸோ அதனால தான் அதோட ப்ரெக்னென்சி வேணும்னு நினைக்கிறப்பயே ஹையர் பிஎம்ஐ இருக்குனாலே அதுவே ஒரு தடையாயிடும். சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்காது, இல்லைன்னா எக்கே வராது. பீரியட்ஸ் வரும், பட் ஓவுலேஷனே ஆகாது. இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும், இல்லை எக் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும், இல்லை ப்ரெக்னென்சி ஆனாலும் அது அவ்வளோ ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக இருக்காது, மிஸ்கேரேஜஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஹை பிஎம்ஐ இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பேபி பிளான் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் ஷுட் பி லெஸ் தென் 70. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு.